ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சிறையில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முத்துவும் மீனாவும் நம்ம சத்யாவையும் ரேகாவையும் பாட்டி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கே தான் சேஃப் அப்படின்னு சொல்லி சென்னையிலேயே அவங்க எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம சிந்தாமணியோ இல்லை அவங்களோட ஆளுங்களோ கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற பயத்துலையும் இப்போது திடீர்னு சத்யாவையும் ரேகாவையும் காணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதையை கட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே மெயின்டைன் ஆகட்டும், கொஞ்ச நாளைக்கு அவங்க கண்ணில் படாமல் இருந்துட்டு அவங்க மனசை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முத்து மீனாவோட பிளான். சிந்தாமணி சம்மதிக்கல அப்படின்னா கூட ரேகாவோட அப்பா சம்மதிப்பார். ஏன்னா அவர் பொண்ணு மேலே ரொம்ப அக்கறையானவர் தான். சிந்தாமணி அளவுக்கு அவ்வளோ மோசமானவர் கிடையாது. இப்போது முத்து மீனா 2 பேரும் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே நடந்த விஷயத்த நம்ம மீனாவோட அம்மாவுக்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாங்க தெளிவாக. சத்யாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே அப்படின்னு தான் பயப்படுறாங்க. இனிமேல் ரேகாவும் நம்ம வீட்டு பொண்ணு தான், நீங்கள் கேட்குறதா இருந்தால் சத்யா ரேகா 2 பேரையும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா. அதே மாதிரி தான் முத்துவும் சொல்கிறாரு. அப்போது மீனாவோட அம்மா இருந்துட்டு, எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் பத்திரமா இருப்பாங்கன்னு, நீங்கள் அதை பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே சிந்தாமணி வந்துட்டு போனா அப்படின்றாங்க. சிந்தாமணி எதுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. நம்ம தான் ரேகாவை கடத்திட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து பேசிட்டு போனா. எங்கே சத்யா அப்படின்னு கேட்டால் அவன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஏமா அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன சொல்கிறது, அவள் இங்கே வருவான்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு அவங்க கிட்ட கேட்டிருந்திருப்பேன். திடீர்னு அவங்க வரவும் நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சத்யாவை வெளியூருக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. வெளியூர் போயிருக்கான்னு சொன்னியா அனுப்பிட்டேன்னு சொன்னியா அப்படின்னு? ரெண்டும் ஒன்று தானே மீனா அப்படின்றாங்க. அப்படி இல்லைங்க, சத்யாவை வெளியூருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி நம்ம சமாளிச்சுக்கலாம். அதாவது இங்கே இருந்தால் தான் ரேகா விஷயத்தில் அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பயந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அவன் மேலே பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஜெயிலில் அனுப்பிடுவீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியூரில் இருந்துட்டு வரட்டும்னு சொல்லி சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். அவனே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ரேகாவை அவன் தான் கூட்டிகிட்டு போயிட்டான்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சிந்தாமணிக்கிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னு மீனாவோட அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் மீனா, நீ சொன்ன மாதிரி நான் வெளியூர் போயிட்டான்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பாக ரேகாவை அவன் தான் கடத்திட்டு போயிருப்பான், இல்லை அவன் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு அவள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்னு. இல்லைனா மட்டும் என்ன அவள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாளா என்ன அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ரேகா காணும் அப்படின்னாலே நம்ம 2 பேரும் தான் அதில் ஏதோ இறங்கி பண்ணியிருக்கோன்னு அவளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பேசாமல் சத்யாவை வர வச்சிடலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா மட்டும் அங்கே எப்படி தனியாக இருப்பா அப்படின்னு. ரேகாவை இத்தனை நாள் அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் போய் இருக்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ பாட்டி வீட்டில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கலாம். அவ்வளோதான். ரேகா வந்து சேஃபாக இருக்கணுங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போவே கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல, சத்யாவை நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரேகாவை தனியாக விட்டுட்டு எப்படி மாமா வர்றது அப்படின்றாங்க. உனக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டாம் ராஜா, அதெல்லாம் பாட்டி பார்த்துப்பாங்க, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, ரேகாவுக்கு இந்த வீடும் புதுசு, பாட்டியும் புதுசு. அவள் கொஞ்ச நேரம் பாட்டி கூட பேசி பழகட்டும். அவள் பழகினதுக்கு அப்புறம் வேணும்னா நான் கிளம்பி வந்துடுறேன், நாளைக்கோ நாளானிக்கோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், உனக்கு புரியுதாடா, சிந்தாமணி உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா. உன்னை பற்றி கேட்டதுக்கு சத்யா வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி, நம்ம மேலே அவங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி நீ கிளம்பி வந்துரு அப்படின்றாங்க. சந்தேகம்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் மாமா அப்படின்றாரு சத்யா. அது எனக்கு தெரியாதா, ஆனால் நம்ம தான் அதை பண்ணோம் அப்படின்னு அவங்களால டைரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அதுக்காக தான் அப்படின்ட்டு. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்றாங்க மீனா. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட சொல்கிறாங்க. ரேகாவை அங்கே நல்லா பாட்டி கூட பழக வச்சுட்டே வா, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, அவங்க அங்கே தேடி கண்டுபிடிச்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எனக்கு ஒரு டவுட்டுங்க அப்படின்றாங்க மீனா. அட என்ன மீனா, நீ என்ன டவுட்டு அப்படின்றாங்க. நம்ம போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ரேகாவை கூட்டிகிட்டு வந்தோம்ல, கண்டிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல அப்படின்றாங்க. ஆமாம் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் தான் நம்ம மாஸ்க் போட்டிருந்தோமே, நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக சிந்தாமணிக்கு தெரியும்ல, அவள் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஒன்றும் பண்ண வேண்டாங்க, நீங்கள் அமைதியை விடுங்க, இந்த விஷயத்த என்ன நடக்குதோ அதுபடி பார்த்துக்கலாம், ஆனால் நம்ம அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ முத்து மீனா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அண்ணாமலை எங்கடா போயிருந்தீங்க, காலையிலேருந்து ஆளை காணோம், ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்கல முத்து அப்படின்னு கேட்குறாரு. என்னாச்சுப்பா, ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் காலையிலேருந்து பார்க்கலையேன்னு ஃபோன் பண்ணினேன். காலையில் உங்ககிட்ட பேசிட்டு தானேப்பா நானும் மீனாவும் கிளம்பி வெளியில் வந்தோம் அப்படின்றாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்ட்டு. ஆமாம் முடிஞ்சுது அப்படின்றாங்க. அளவுக்கு அதிகமாக வேலையை தலையில் எடுத்துக்காத, கொஞ்சம் அளவாகவே செய்ய. அதாவது வருமானம் அதிகமாக வரணுங்கிறதுக்காக உடம்பு ரொம்ப வருத்திக்க வேண்டாம். 1 வருஷத்தில் அடைய வேண்டிய கடன் 2 வருஷத்தில் அடைஞ்சா கூட பரவாயில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்கப்பா அதெல்லாம் நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனாவை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்து வை அப்படின்றாங்க விஜயா. அத்தை நான் இனிமேல் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு.
இல்ல நான் எல்லாம் சமையல் வேலையை முடிச்சுட்டேன். நீ போயிட்டு எல்லாம் எடுத்து வை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இன்னைக்கு அம்மா சமைச்சிட்டாங்களா அப்படின்னு முத்து ஷாக் ஆகுறாரு. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு நீங்க வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு முன்ன பின்ன ஆகும். அதனால தான் நான் சமைச்சிட்டேன் இன்னைக்கு அப்படின்றாங்க. என்ன வேலையா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி போய் கதவை சாத்திட்டு வராங்க. இப்போ ஏமா கதவை சாத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை உங்க அப்பா சொல்வாரு அப்படின்றாங்க. டேய் ரேகா எங்கடா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா ரேகாவா தெரியலையப்பா, அவங்க அப்பா எங்கேயோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காராம் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா விளையாடாத, நீ தான் அவளை எங்கே கூட்டிட்டு போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்க சத்யாவை கூட காணோமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா சொல்றீங்க, இதெல்லாம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும், வீட்டில் இருந்துகிட்டே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு. நாங்கள்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, அந்த சிந்தாமணி தான் இங்கே வந்துட்டு போனா அப்படின்றாங்க விஜயா. சிந்தாமணி இங்கேயும் வந்துட்டு போனாங்களா அப்படின்னு. வேற எங்கே போனாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை கேட்குறாரு. அத்தை வீட்டுக்கும் போயிருக்காங்க, அத்தையை மிரட்டியிருக்காங்க, அவன் வெளியூர் போயிருக்கான் சத்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்றாங்க. நாங்களும் அதை தான் சொன்னோம், முத்துவும் மீனாவும் ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. முதல்ல இங்கே எதுக்கு அவள் வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. பிரச்சனையெல்லாம் பண்ணலை, பிரச்சனை பண்ணால் என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஏற்கனவே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க விஜயா. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாடா, எப்படியும் ரேகா விஷயத்துலையும் சத்யா விஷயத்துலையும் நீங்கள் தலையிடுவீங்க, அதனால நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் எங்களை ஏதாவது அவள் பண்ணிட்டாள்னா அதுக்காக தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இப்படியே சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்குமே சத்யாவும் அந்த ரேகாவும் ஒன்று சேரணும்னு தான் ஆசை, நான் நினச்சது அப்போ தான் நடக்கும் அப்படின்ட்டு உடனே முறைக்கிறாங்க. இங்கே பாரு, விஷயம் ஒன்று தான், நீயும் ஒரே மாதிரி தான் ஆசைப்படுற, நானும் ஒரே மாதிரி தான் ஆசைப்படுறேன். என்ன உன்னோட பார்வை வேறு மாதிரி, என்னோட பார்வை வேறு மாதிரி, நீ நினைக்கிறது நடக்குதுல்ல, அதோடு நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சரி என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. சிந்தாமணியால ஏற்கனவே என் வீடு போக இருந்துச்சு, நிறைய ஏமாத்தினாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியும், மறுபடியும் எங்க பிள்ளைங்கள்லாம் வெளியில வேலைக்கு போயிடுறாங்க, யாருமே வீட்டில் இருக்கிறது இல்லை, நானும் என் புருஷனை மட்டும் தான் தனியா இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நிஜமாவாமா, சூப்பர் வேலை பார்த்தீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நானே இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன், நம்ம டைரக்டா ஒரு செக்யூரிட்டியோ போலீஸையோ நமக்கு சப்போர்ட் கூப்பிட முடியாதா, நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நானுமே பயந்தேன் அப்படின்னு. அப்படி என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா நான் எப்படியும் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு. கதவு தட்டுற சத்தம் கேட்குது, யாருன்னு தெரியல அப்படின்னு. ரவியை தான் இருக்கும், போய் கதவை துற அப்படின்னு சொல்கிறாங்க மீனா கிட்ட. மீனா போய் கதவை திறந்தா ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. அவங்க வரும்போதே ரொம்ப சிரிப்போடு வராங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஸ்ருதி அவங்க பேக்ல இருந்து, அதாவது அவங்களோட கையில் ஒரு பேக் வச்சிருக்காங்க, அதுல இருந்து 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ஏது இவ்வளோ பணம், எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஷேர் அப்படின்னு. ஷேரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 48 லட்ச ரூபா கடன் அடிச்சிருக்கீங்க, என்னோட ஷேர் ஏதாவது இருக்கணும்னு நான் நினச்சேன், என்னால் இப்போ தான் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்றாங்க. என்னடா பணம் இது, ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க, இது எங்கள் அம்மா கிட்ட வாங்கினதோ இல்லை என்னோட சேவிங்ஸோ கிடையாது, இது முழுக்க முழுக்க ரவியோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியோட சேவிங்ஸா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை விஜயா வந்து மனோஜுக்கு கொடுத்து ரோஹிணியை கட் பண்ணி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த பணத்தை இவங்க கிட்ட கொடுக்க போகிறதில்ல, முத்துக்கிட்ட தான் கொடுக்குறாரு நம்ம ரவி. இந்த காரெல்லாம் வந்து அடகு வச்சு தானே பணம் வாங்கினேன், அந்த இடத்துல போய் முழுசா கட்டிடுறா, உனக்கு வட்டியாச்சும் குறையும்ல அப்படின்றாங்க. முதல்ல இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. நான் சீட்டு போட்டு வச்சிருந்தேன்டா, நான் முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சீட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னமும் இது முழு பணம் கட்டி முடிக்கலை, பட் இப்போ வந்து எடுத்தா உனக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே விஜயாவை தவிர. டே அந்த பணத்தை எனக்கு கொடுறா, நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இல்லை இந்த பணம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்பட போகுது, ப்ளஸ் மறுபடியும் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லை மனோஜ் அந்த பணத்தை ரோஹிணி கொடுத்துட்டா அவள் கையெழுத்து போட்டுருவாள், அப்புறம் மனோஜோட வாழ்க்கை சரியாயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ் கிட்ட இந்த பணத்தை வாங்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவனை எல்லாம் நம்பி பணம் கொடுக்க முடியாதுமா அப்படின்றாரு ரவி. டே ஸ்ருதியை ஒத்துக்கிட்ட கூட நீ ஒத்துக்க மாட்டே போல இருக்கு அப்படின்னு. இல்லை யார் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் மனோஜ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும். இந்த வீட்டுக்கு எப்படியாவது கடனை அடித்து வீட்டை மீட்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மனோஜ் கிட்ட ஷோரூம்லேயே போய் பணம் கேட்டிருக்காங்க. உன்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்க, இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு கூட கேட்கல. எனக்கு தான் ஷேர் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் எதுக்கு அந்த வீட்டுக்காக பணம் கட்டணும் அப்படின்னு வாய் கூசாமல் பேசியிருக்காரு. எப்படி இப்படியெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் பேச முடியுது, ஒரு கில்ட் வேண்டாமா, நம்மளால தான் இந்த வீடு இப்படி
போக போகுதுன்னு அந்த வருத்தம் கூட இல்லாமல் இவ்வளோ மோசமாக நடந்திருக்காரு. அவருக்காகலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த பணம் முழுக்க முழுக்க இந்த வீட்டோட கடன் அடைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகணும் அப்படின்றாங்க. என்னமோ நீ சேர்த்து வச்ச பணத்தை கேட்ட மாதிரி சொல்றிய ஸ்ருதி, இது ரவியோடது தானே அப்படின்றாங்க. ரவியோடது வேற என்னோடது வேறையா? ஏன் என் பணத்தை ரவி எடுத்து செலவு பண்ண மாட்டாரா? என்ன பேசுறீங்க ஆண்டி? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிருது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வராங்க. முத்து, மீனா, உங்க 2 பேரும் நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு முத்து. ரேகாவை கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ரேகாவை நாங்கள் கடத்தி இருக்கோம், உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு. ஃபுட்டேஜ் பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இது நாங்களே இல்லை, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வேலையில இருந்தோம் அந்த வேலையில இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதுக்கு சாட்சிகளும் வேணா எங்கள் டிரைவர் கிட்ட கேளுங்க, எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆதாரங்கள் இல்லை, இது இருக்கிற ஆதாரம் அதாவது ஸ்ட்ராங்காக இல்லை, அதை வச்செல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி போலீஸ்காரங்க முடிக்கிறாங்க. என்ன சார் பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. பார்த்து பேசுப்பா அப்படின்றாங்க. சார் இங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் அந்த பொண்ணை அவங்க எங்கேயோ வெளியூரில் தங்க வச்சிருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சது. அந்த பொண்ணு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறா. ஆனால் சத்யா இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான் அப்படின்றாங்க. இப்போ சத்யா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது சம்மந்தமாக ஏதோ வெளியூருக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்கிட்ட கூட அவன் எதுவும் சொல்லலை. அவன் பயங்கர கோவத்தில் இருக்கான், நாங்கள் இந்த காதலுக்கு எதிர்ப்பு சொல்லிட்டோன்னு அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு. நம்பி தானே சார் ஆகணும், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. வெளியே சிந்தாமணி நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு சார், ஏன் அவங்கள கைது பண்ணலையா அப்படின்னு. அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்டேயும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது, அவங்க தான் கடத்தினாங்கன்னு எப்படி சொல்கிறது? நீங்களே பார்த்தீங்களா இந்த வீடியோவில், உங்கள் பொண்ணா விரும்பி போயிருக்கா, அவங்க கடத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட உங்க பொண்ணு விரும்பி போயிருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த எவிடன்ஸை போய் கோர்ட்ல காமிச்சாலும் உங்க மேலதான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு மேஜரோட பொண்ணு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. மேடம், நம்ம இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும், தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு வராதிங்க, உங்களுக்கு தான் பிரச்சனையா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க போயிடுறாங்க. சிந்தாமணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது முத்துவையும் மீனாவையும் வலைக்குள்ள விழ வைக்கணும், அவங்களே ரேகாவை நம்ம கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க, அதாவது அந்த ஃபினான்ஷியர் வீட்டுக்கு போகிறாங்க. ரேகாவை முத்து மீனாவை தான் கடத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியல. போலீஸ்க்கு போனால் நம்ம பக்கம் தான் இந்த கேஸ் திரும்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரேகாவை அங்கேயும் இங்கேயும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, பேசாமல் நம்ம பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி பேசி பார்க்கலாமா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க, அவங்களுக்கு ஒன்றும் பயந்து போகணும்னு இல்லை. இப்போ முத்துவும் மீனாவும் பொண்ணை கடத்தி அப்படின்னா, அதாவது ரேகாவை அவங்க கூட வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில், விஜயாவோட வீட்டில் இல்லை, அதே மாதிரி சத்யாவோட வீட்லையும் இல்லை. அப்போ வேற எங்கேயோ தங்க வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. வேற எங்கேயோன்னா அப்போ நம்ம யாரெல்லாம் தேடுறது, யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு. நான் பார்வதி வீட்டில் கூட பார்த்துட்டேன், அங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி புலம்புறாங்க. முத்துவுக்கு ரொம்ப நம்பிக்கையான பர்சன், இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த செல்வமாக இருக்குமா அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை, கண்டிப்பாக அங்கே தங்க வச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே தங்க வச்சிருக்க மாட்டாங்கன்னு தோணுது அப்படின்றாரு ஃபினான்சியரு. அப்போ எனக்கும் அதுதாங்க தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எங்க தான் தங்க வச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்றாங்க சிந்தாமணி. என்னது அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அப்படின்னு பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க காதுல விழக்கூடாதுங்கிற மாதிரி சைலண்டா சொல்றாங்க காதுல. ஆமாவா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா ரேகா அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் உடனே ஆளுங்களோட போறேன் அப்படின்னு. அங்க யாருன்னா இருக்கட்டும், யாருன்னா தடுக்கட்டும், அவங்க மண்டையை உடைச்சிட்டு ரேகாவை கூட்டிட்டு வந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது, நான் போய் கூப்பிட்டாலே ரேகா வந்துருவா அப்படின்னு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ரேகா இப்போ இல்லை, அவள் வேற மாதிரி மாறி இருக்கா. முத்து மீனாவை கீ கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த போல் அவள் ஆடுறா. நம்ம நினச்ச மாதிரிலாம் அவள் நம்ம கூப்பிட்ட உடனே வரமாட்டா. அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வரதுக்காக என்ன நடந்தாலும் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணினது நம்ம அடியாட்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். எப்படியோ நம்ம பக்கமே இனிமேல் அவங்க தலை வச்சு படுக்கக்கூடாது, அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணி சொன்ன இடத்துக்கு அந்த ஃபினான்சியரும் அடியாட்களும் போகிறாங்க கிளம்பி. இந்த பக்கம் ரோகிணியை பார்க்கறதுக்காக சிந்தாமணி போகிறாங்க, டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு. என்னோட பொண்ணை முத்து மீனாவை தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. என்ன ஆண்டி இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அவங்க தான் கடத்திட்டு போயிருக்காங்க, சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே யாருக்கு வேணால் கட்டி கொடுப்பேன், அவனுக்கு மட்டும் என் பொண்ணை கட்டி கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுல்ல அப்படின்னு. நமக்கு தெரியும் இது முத்து மீனா சத்யான்னு. ஆனால் ரேகா அவங்க கூட வாலண்டியராக போகிற மாதிரி இருக்குது
அப்படின்னு. அவள் எங்கே வாலண்டியராக போகிற மாதிரி இருக்குது, அதான் அவள் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம், ஆனாலும் போலீஸ்காரங்க ஆதாரம் இல்லை, இது போதாது, நம்ம பக்கம் தான் கேஸ் திரும்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரேகாவை எங்கே தங்க வச்சிருக்கான்னு தான் என்னால் கெஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. சென்னைக்குள்ளே அவனுக்கு நெருக்கமான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. மீனாவுக்கு கூட பூ கட்டுறவங்க, வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. சென்னையில் ரேகாவை தங்க வைக்கல, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றாங்க. அப்படியா, ஒருவேளை முத்துவோட பாட்டி ஊரில் தங்க வச்சிருப்பாங்களோ அப்படின்றாங்க. கரெக்டு, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அங்கே தான் இப்போ சார் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் பிரச்சனை வராதா ஆண்டி அப்படின்னு. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ரேகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் தோக்கவே கூடாது இந்த விஷயத்தில். ஏற்கனவே அந்த வீட்டு விஷயத்தில் தோத்துட்டு எனக்கு அசிங்கமாக போச்சு. இதில் மட்டும் நான் தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கெத்தா எந்த இடத்துலையுமே வாழ முடியாது, நான் இந்த ஊரை விட்டே போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஃபினான்சியருக்கு கால் பண்ணி நான் ரோஹிணி கிட்ட பேசினேன். ரோஹிணியும் அதே மாதிரி தான் சொல்கிறா, கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும் சத்யாவும் ரேகாவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோனை வச்சிடுறாரு. கிட்டத்தட்ட 7-8 பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே கதவு தட்டுறாங்க. போய் நின்றுட்டு கதவு தட்டினாலும் திறக்கிறதில்ல பாட்டி. ஃபஸ்ட்டு பாட்டி கதவு தட்டுறாங்க, ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சத்யா கேட்குறாரு. தெரியலடா, எனக்கு பயமாக இருக்குது, யார் கதவு திறந்தாலும் தட்டுனாலும் உடனே திறக்க வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போனா அப்படின்னு. அவங்கெல்லாம் யாரும் இங்கே வரமாட்டாங்க, மாமா பயத்தில் சொல்லியிருப்பாரு, இருங்க நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. திறந்த உடனே ஒரு அந்த 7-8 பேரும் வந்து சத்யாவை அவங்க கையில் இருக்கிற உருட்டுக்கட்டையால் அடின்னு வெளுத்துடுறாங்க. ரேகா குறுக்க போகிறாங்க. ரேகா மேலே மட்டும்தான் அடி விழுகலை, பாட்டியுமே தலையில் அடிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரையும் அடித்து வெளுத்துட்டு பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சத்யா பயந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது ரேகாவை பிடிச்சி இழுக்கிறாரு ஃபினான்சியரு. ஆனால் ரேகா இருந்துட்டு நான் வரவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தைரியம் உனக்கு, நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், உன்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னடானா இவன் தான் வேணும்னு சொல்லி இவங்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டேன், அவன் நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா என்னோட மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா உங்க மரியாதை, உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்காங்கிறத தாண்டியா நீங்களே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா உங்க மரியாதை ஒசரும். ஆனா நீங்க இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இப்போ என்னை கூட்டிட்டு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கூட அவன் கூட வாழ்வேன்னு என்ன நிச்சயம்? நான் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்போ உங்களை ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல விதமா பேசுவாங்களா? என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேகா, அப்பா சொல்றதை கேளுன்னு, நான் சொல்றதை இந்த ஒரு முறை மட்டும் நீங்க கேளுங்கப்பா, உங்க சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், அப்பா அம்மானு வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதும். அம்மா எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை, எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணா கூட போதும். நீங்களே எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, அதுக்கு முன்னாடி முதல்ல இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்க அப்படின்றாங்க. ஆனா அவரு முடியவே முடியாதுன்னு சொல்லி ரேகா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரேகா வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் அடுத்து நான் இங்க தான் வருவேன், எத்தனை முறை நீங்க என்ன சத்யா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாலும் திரும்பவும் அவரை தேடி தான் நான் வருவேன், உங்களால எங்களை பிரிக்க முடியாதுப்பா, அப்படி பிரிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நாங்க 2 பேருமே உயிரை விட்டுருவோம் அப்படின்னு நம்ம ரேகா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஏன் இந்த வயசுல இவங்களை சாக விடணும், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாந்தமாகறாரு. அந்த அடியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பாட்டியையும் சத்யாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரோட கார்லயே கூட்டு போறாங்க. ரேகாவும் கூட இருந்து அவங்க 2 பேரையும் பாத்துக்கிறாங்க. இப்போ முத்துவுக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சத்யா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்சியர் சொன்னதுனால அவரும் சந்தோஷமா சத்யா வந்து முத்துவுக்கு கால் பண்ணி உடனே இங்க வாங்க அப்படின்றாங்க. நடந்த விஷயத்தை எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஃபினான்சியர். இப்போ முத்து மீனா 2 பேரும் இங்கே வராங்க. அவங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணவே இல்லை. ஹாஸ்பிட்டல் அப்படின்ன உடனே ஏதோன்னு தான் நினச்சாங்களே தவிர இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கல. இந்த ஃபினான்சியரை பார்த்த உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயம் வந்துடுச்சு. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. முத்து, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், சத்யாவையும் ரேகாவையும் பிரிக்கணும்னு நினச்சேன், பிரிச்சா நாங்கள் செத்துருவோன்னு சொல்கிறாங்க, அவங்கள சாக வச்சுட்டு நான் என்னப்பா நிம்மதியாக வாழ்ந்துட போகிறேன், சாக வேண்டிய அதாவது என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் சாகிற காலத்தை தேடி போயிட்டுருக்கேன், வாழ வேண்டியவங்க அவங்க வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ரேகாவுக்கு சத்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரேகா ஒரு 2-3 கேள்வி தான் என்னை கேட்டா, அதுலேயே நான் திருந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் உங்கள் பாட்டியை அடிக்கணும்லாம் அடிக்கலை அப்படின்னு. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. முத்து அப்படின்னு சொல்லி பின்னாடி நிற்கிறாங்க பாட்டி. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு முத்து. அழவே ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்றும் இல்லைடா, சும்மா தலையில் அடிபட்டுச்சு, அவ்வளோதான், நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல மனுஷனாக இருக்காருடா இவர், உண்மையிலே அந்த பொண்ணு மாதிரி இவருக்கு தங்கமான மனசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. ஒரு வழியாக இவங்க எல்லாரும் அதாவது கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஃபினான்சியரே இறங்கி வந்துட்டாரு. ஆனால் நம்ம சிந்தாமணி இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈகோ பிரச்சனை. மீனா, முத்து, விஜயான்னு அவங்கள எல்லாரையும் மூக்கொடைக்கணும்னு சொல்லி ஏதேதோ பண்ணாங்க. அந்த இன்னொரு ஃபினான்சியர் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதுலேயும் தப்பிச்சு அந்த வீட்டை மீட்டு ஓரளவுக்கு வந்து நிற்கும் போது சத்யா பிரச்சனை
பிரச்சனையை எடுத்தாங்க. சத்யாவும் ரேகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா விஜயால நம்ம முகத்துக்கு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துவாளே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம ரேகாவோட அப்பாவும் சம்மதம் சொன்னதுக்கப்புறம் சிந்தாமணி என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.